யூரினரி பிளாடர் வால் திக்காக இருக்குது, யூரினரி பிளாடரோட சுவர், சிறுநீர் பையோட சுவர் திக்காக இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம். யூரினரி பிளாடர் வால் ஹைப்பர்ட்ராபின்ற கண்டிஷன். இந்த பதிவு உங்களுக்கானது. யூரினோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருந்தது, கம்மியாக இருந்தது. யூரின் போகும்போது சில நேரங்களில் பிளட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. யூரின் ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. யூரின் சார்ந்த சிரமங்கள் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி யூரின் சொட்டு சொட்டாக போயிட்டு இருந்துச்சு, அடிக்கடி போகிற மாதிரி இருந்துச்சு, யூரினோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சிரமங்கள் இருந்துச்சு. நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணும்போது யூரினரி பிளாடரோட சுவர் தடித்த மாதிரி இருக்குது, வால் திக்கனிங் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஏன் வந்திருக்கு, இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இது எல்லாமே இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. முழுமையாக பொறுமையாக இந்த பதிவை பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸ் நல்லா கவனிங்க. நீங்கள் நிறைய சிம்டம்ஸ் சொன்னீங்க இல்லையா, அதாவது வலிக்குது, எரிச்சலாக இருக்குது, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடுது, இந்த மாதிரி நீங்கள் சிரமங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது வியாதி இல்லை. இன்னொரு விஷயம், உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிச்சு இல்லைங்களா, உங்களோட யூரினரி பிளாடரோட சுவர் தடிச்சிருக்கு, வால் திக்கனிங் இருக்குது அப்படின்னு, அதுவும் வியாதி இல்லை. நல்ல கவனிங்க. இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி தான். இந்த வால் ஏன் திக்கனிங் ஆகணும்? இதனால் வரைக்கும் இந்த யூரினரி பிளாடர் சம்மந்தமான, அதாவது சிறுநீர் பை சம்மந்தமான பிரச்சனை, நீர் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லையே, இப்போ ஏன் இது காட்டணும்? வை? பிகாஸ் உங்களோட சிறுநீர் பை தன்னோட இயல்பு நிலையில் இல்லைங்கிறத தான் ஒரு வியாதியாவோ ஒரு சிம்டமாவோ நமக்கு சொல்லிட்டு இருக்கு. நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அந்த வியாதியோட சிம்டமை மாத்திரம்தான் எடுத்துக்கிறோம். எனக்கு எரிச்சல் ஆகுது யூரின் போகும்போது, எனக்கு வலிக்குது, எனக்கு பிளட்டு போகுதுன்னு இந்த மாதிரி சிரமங்களை மாத்திரம்தான் எடுத்துக்கிறோமே ஒழிய, அந்த டயக்னோசிஸ், அதாவது வால் திக்கனிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத மாத்திரம், உள்ள கல் இருக்குது, கட்டி இருக்குது, இதை மாத்திரம் தான் எடுத்துக்கிறோமே ஒழிய, அந்த கல் ஏன் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த கட்டி ஏன் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த சுவர் ஏன் தடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்க மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், அதாவது அதோட ரூட் காஸை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்மளால், நம்ம பிரச்சனைக்கான கம்ப்ளீட் சொல்யூஷனை நம்ம முடிவு பண்ண முடியும். நம்மளுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த உறுப்புக்கான உயிர்த்தன்மை, அதாவது அதோட காஸ்மிக் எனர்ஜி குறைபாடு. ஸோ டெஃபினட்டாக இதுதாங்க அதோட ரூட் காஸ். ஒரு முழுமையான சிகிச்சை, ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத, ஆப்ரேஷன்ஸ் இல்லாத சிகிச்சைனா கண்டிப்பாக அக்குபஞ்சர். ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்லுவீங்க நார்மல்.